தான் விஜய் தமிழக கவர்னரை மூன்றாவது முறையாக சந்திக்க சென்றிருக்கிறார். ஏற்கனவே நேற்று முன்தினம் என 2 முறை அவர் தமிழக கவர்னரை தாவேகாவுடைய மிக முக்கியமான நிர்வாகிகளுடன் சென்று சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது ஒவ்வொரு சந்திப்பும் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. முதல் சந்திப்பு 30 நிமிடங்கள் நடைபெற்றது. இரண்டாவது சந்திப்பு 40 நிமிடங்களுக்கு மேலாக நடைபெற்றது. அப்போது முதல் சந்திப்பின் போது விஜய் தான் தமிழக கவர்னர் சந்திக்க நேரம் கேட்டு அந்த நேரத்தின் அடிப்படையில் கவர்னர் மாலை கொடுத்த அந்த நேரத்தின் அடிப்படையில் தான் சென்றார். அப்போது கவர்னர் தரப்பில் விஜய் தரப்பில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். தமிழகத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் முடிவில் தனிபெரும் கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்க இருக்கின்றோம், காங்கிரசின் ஆதரவு எங்களுக்கு இருக்கின்றது என்றெல்லாம் தெரிவித்தார். இது அணுகுமுறையில் இருக்கக்கூடிய சிறு பிழையாக பார்க்கப்பட்டது. அதாவது தனிபெரு கட்சி என்ற அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோர வேண்டுமே தவிர மற்றபடி எங்களுக்கு இவர்கள் ஆதரவு இருக்கின்றது, ஒரு 112 இருக்கின்றது, மேற்கொண்டு நாங்கள் பேசி வருகின்றோம், கூட்டணி ஆட்சி அமைக்க போகின்றோம், இதெல்லாம் கவர்னரும் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. இதன் காரணமாக தான் 112 என்றால் அது பெரும்பான்மைக்கான இடமே கிடையாது. அப்படி என்றால் மீது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் அந்த உரையாடல் சென்று அந்த உரையாடல் இறுதியில் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு எதிரான ஒரு முடிவு தான் கிட்டியது. அதற்கு பிறகு இரண்டாவது நாள் கவர்னர் மாளிகையிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. முதல் நாளில் தமிழக வெற்றி கழகம் விஜய் நேரம் கேட்டு அந்த நேரத்தின் அடிப்படையில் சென்றார். அப்போது பேசப்பட்டதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருப்தி இல்லை என்று கவர்னருக்கு கூறப்பட்ட காரணத்தால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. அதற்கு பிறகு இரண்டாவது நாள் கவர்னர் மாளிகை தரப்பிலிருந்து விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. நேரில் வர வேண்டும், அதற்கான சில விளக்கங்கள் பெற வேண்டும், விளக்கங்கள் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கவர்னர் மாளிகையிலிருந்து தான் விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பின் பேரில் தான் இரண்டாவது முறையாக விஜய் கவர்னர் மாளிகை சென்று தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை சந்தித்தார். அந்த சந்திப்பின் போது மீண்டும் அதே போன்று விளக்கமெல்லாம் கேட்டு பெறப்பட்டது. அப்போது பெரும்பான்மை, தனிப்பெரும்பான்மை, அறுதி பெரும்பான்மை இல்லாத நிலை, தனிப்பெரும்பான்மையோடு இருக்கின்றோம், கூட்டணி ஆட்சி மீண்டும் அதே போன்று சொல்லப்பட்ட காரணத்தால் அப்போது 40 நிமிடங்களுக்கு மேலாக அந்த சந்திப்பு இரண்டாவது முறையான நடைபெற்ற சந்திப்பில் திருப்தி இல்லாத காரணத்தால் பெரும்பான்மையோடு விஜய் வர வேண்டும் என்று ஆளு உறுதியாக தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கூட தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் ஆங்கில ஊடக நிறுவனத்திற்கு ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டியின் போது கூட அவர் மிக தெளிவுபடுத்தியிருந்தார். அதாவது தனிப்பெரும்பான்மையை தாண்டி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களை எந்த கட்சி கொண்டு வருகிறார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பேன். அதில் எந்தவித மாற்று கருத்து இல்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தாவேகாவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இல்லை திமுக அதிமுக சேர்ந்து வந்தாலும் சரி, எனக்கு தேவை பெரும்பான்மை, ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை மட்டும்தானே தவிர மற்றபடி யார் வருகிறார்கள் என்பது எனக்கு முக்கியம் கிடையாது என்று ஆளுநர் தெளிவுபடுத்தியிருந்தார். அதே சமயத்தில் 3 நாட்கள் தான் 10ஆம் தேதி வரை அவகாசம் உள்ளது. 10ஆம் தேதி வரையிலும் இதே குழப்பம் நீடித்தால், யாரும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டால் 10ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக கவர்னர் ஆங்கில ஊடக நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் தெளிவுபடுத்தினார். அப்படி என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்றால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள அவர் தயாராகிவிட்டார் என்றுதான் பேசப்பட்டது, யூகிக்கப்பட்டது. அதை மெய்ப்பிக்கும் வகையில் தான் இன்றைய தினத்தில் வெளியான 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் எல்லாம் கூட கவர்னருடைய உத்தரவின் பேரில் தான் வெளியானது என்று கவர்னர் மாளிகை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டார்கள். காலம் கடத்துவது என்பது, நேரம் தாழ்த்துவது என்பது மாணவர்கள் உளவில் ரீதியாக பாதிக்கப்படும். அதன் காரணமாக கவர்னர் உத்தரவிட்டு அந்த அடிப்படையில் தான் புதிய கல்வி அமைச்சர் எப்போது பதவியேற்பது, எப்போது வெளியிடுவது, அதற்காக காத்திருக்க முடியாது என்ற அடிப்படையில் தான் கவர்னர் உத்தரவிட்டின் அடிப்படையில் தான் 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகளாம் இன்று வெளியானது. அப்படி என்றால் அரசு நிர்வாகத்தில் கவர்னர் தலையிட தொடங்கிவிட்டார், அதை அவருடைய கட்டுப்பாடு எடுக்க தொடங்கிவிட்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது. நேற்று தினம் பேசும்போது கூட 10ஆம் தேதி வரையில் நேரம் இருக்கின்றது, அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். அப்படியாகும் போது அந்த நேர கால இடைவெளி என்பது மிக குறைவாக தான் இருந்தது. அடுத்த 2 நாட்களில் என்ன என்பது முடிவுபடுத்தி விட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் அவருடைய நடவடிக்கையை தீவிரப்படுத்தினார்கள். மீண்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தினார்கள். அதே போன்று விசிகாவோடு பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்தினார்கள். ஆனால் இது விஜய்க்கு இந்த விவகாரத்தில் விஜய்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அம்சம், அனைவருமே ஆதரவு தெரிவிக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், தமிழகத்தில் பாஜக புறவாசல் வழியாக காலூன்ற அனுமதிக்க கூடாது என்று பல அரசியல் தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டார்கள். ஜனநாயக முறைப்படி மக்கள் யாரை தேர்வு செய்திருக்கிறார்கள்? தனிபெரும் கட்சியாக யார் வந்திருக்கிறார்? விஜய் தான் வந்திருக்கிறார். ஒரு ஆளுநருடைய பணி என்ன? யார் தனிபெரும் கட்சியாக வந்திருக்கிறார்களோ அவர்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும். அந்த அடிப்படையில் விஜயை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுக்க வேண்டும். ஆனால் அவர் காலம் தாழ்த்துவது என்பது குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வருவதற்காக அவர் மறைமுகமாக திட்டமிடுகிறார் கவர்னர் என்றெல்லாம் பல்வேறு அரசியல் தலைவர்கள் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க தொடங்கினார்கள். விஜய் எதிர்த்து போட்டியிட்டவர்கள் கூட விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இதன் மூலமாக ஏற்பட்டது. இது விஜய்க்கு ஒரு சாதகமான ஒரு சூழலாக தான் பார்க்கப்பட்டது. கவர்னர் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்க வேண்டும் என்று
விஜய் தொடர்ந்து அடுத்தடுத்து தனிப்பெரும் கட்சியாக இருக்கிற சூழ்நிலையில் அவர் ஆட்சி அமைப்பதற்காக கவர்னர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று பல அரசியல் தலைவர்கள், அமைப்பினுடைய தலைவர்கள் அனைவரும் கோரிக்கை வைத்திருந்தார்கள், அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் அந்த அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விசிகாவின் ஆதரவும் பார்க்கப்படுகிறது. அதாவது நாம் விஜய்க்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் புறவாசல் வழியாக பாஜகவுடைய அரசியல் தலையீடு என்பது மிக நேரடியாக தமிழகத்தில் இருக்கும். குடியரசுத் தலைவர் ஆட்சி என்ற அடிப்படையில் பாஜக தான் இங்கு மறைமுகமாக ஆட்சி செய்யும் என்ற அடிப்படையில் தான் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியில் விஜய்க்கு ஆதரவு என்று எடுத்தார்கள். அதே போன்றுதான், அதே போன்ற ஸ்டாண்ட், அதே போன்ற நிலைப்பாட்டை தான் விசிகாவும் எடுக்க இருக்கிறார்கள். விசிகாவுடைய உயர்நிலைக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய அதிகாரப்பூர்வ அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் என்ன அறிவிக்கப் போகின்றார், அதாவது எந்த நிபந்தனையற்ற ஆதரவா, அமைச்சரில் பங்கு என்ற நிபந்தனை ஆதரவா என்பது நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விஜய் தற்போது ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நேரலை காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.